ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸை மாற்றி அமைச்சு டிஎன்பிஎஸ்சி ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பில் 13/12/2024 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது தேர்வருடைய நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 2க்கு பாருங்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏக்கான முதல்நிலை தேர்வின் பொதுத்தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டம் வந்து மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2க்கான முதல்நிலை தேர்வின் பொதுத்தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான சிலபஸை மாற்றி அமைச்சிருக்காங்க, ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணப்பட்ட சிலபஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே அறிவிச்சிருக்காங்க, 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 சீரிஸ் நேராக போயிட்டு டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான புதிய சிலபஸ் என்ன அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம் எக்ஸாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக குரூப் 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சிலபஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இருக்க புதிய சிலபஸும் ஓல்டு சிலபஸும் செக் பண்ணி பாருங்கள், எந்தமான கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பேப்பர் மொத்தமாக 2 இருக்க போது, ஒன்று வந்து தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வில் 100 கொஷின்ஸ் வந்து வழங்குறாங்க. அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷினும், ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின், டோட்டலாக 200 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th சிலபஸ் படி 75 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் ஜென்ரல் சயின்ஸுக்கு 5 மதிப்பெண்ணும், ஜியாகிரபிக்கு 5 மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு 10 கொஷின்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 10 கொஷின் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அடுத்த கட்டமாக இந்தியன் பொலிட்டியில் 15 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியன் எக்கானமி மற்றும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதை வந்து பார்த்தா 20 கொஷினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்தியன் எக்கானமி மற்றும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா நல்லா ரெஃபர் பண்ணிங்க, ஏன்னா 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்த கட்டமாக என்னென்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் மற்றும் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே திருத்தப்பட்ட எல்லாத்தையுமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஐஎன்எம், அதாவது இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மெர்ஜி பண்ணி ஒரு சில இதை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து மாற்றமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டியில் கேட்குறாங்க 25 கொஷின், ஆப்டிடியூட் 15 கொஷினும், ரீசனில் 10 கொஷின்ஸு கேட்குறாங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்க பாருங்கள், கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. அதுலேருந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா என்னமான மாற்றம் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஓல்டு சிலபஸ் படி கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இலக்கியம் ப்ளஸ் தமிழறிஞர்களை வந்து பார்த்தா ஒரு சில ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி அந்த திருக்குறள் அதிகாரத்தை வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க, 20 வந்து குறைச்சிருக்காங்க. இதிலையுமே உங்களுக்கு பேக், அதாவது நீங்கள் புக்கை வந்து பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமான அதில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக என்னமான மென்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இலக்கணம், அதாவது இந்த தமிழ் மொழி என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 20 அதிகாரங்கள், அதாவது திருக்குறளில் 20 அதிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 25 இருந்துச்சு, மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கான கொஷின்ஸ் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். குறிப்பு என்னென்னா
அழகு அதாவது குரூப் 4க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ 10th இருக்கிற பேஸ் பண்ணி தான் கொண்டது. ஸோ நீங்கள் 10th இருக்க சிலபஸ் ரெஃபர் பண்ணாவே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா கொஷினை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் மார்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு சில சிலபஸை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு யூனிட்டுக்குள்ள இன்னொரு யூனிட்டும் சேர்த்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட். அதேமாரி வந்து பார்த்தா ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போது இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மொழி கட்டாய தகுதியில் எழுதிதாகணும். ஓகே, ஸோ நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் இதுக்கும் ப்ரீவியஸுக்கும் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு. சேம் அதே மாதிரி தான் குரூப் 2 மற்றும் குரூப் 2க்கான சிலபஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸுக்கும் இதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு ஒரு சில மாற்றத்தை மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்ச மாற்றம்லாம் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இருக்கிற யூனிட்டை வந்து பார்த்தா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில யூனிட்டுக்கு அதிகபட்ச கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவும் வந்து பார்த்தா புதுசாலாம் ஆட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தா மாடிஃபிகேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனு தெரியாது இருக்காது, மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நியூ சிலபஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இது புதுசாலாம் எதுவும் கிடையாது, இருந்தது தான். பட் ஒரு சில மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.